வணக்கம், வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை நாம் இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட இதுக்கு பயன்படுத்தலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். அவலை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பால் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அவலை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம் நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. தவாவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமாவை ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து தவாவில் ஊற்றிக்கோங்க. தோசை மாதிரி இதை தேய்க்கக்கூடாது, ஊற்றிட்டு அப்படியே விட்டுறணும். இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.